நான் 10 out of 10 தான் கொடுப்பேன் கேட்டால். தேங்க்யூ. எல்லாருமே வந்து பார்க்கணும், தேட்ரு வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுறா, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறா, செக்ஷுவலாக ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான்றத இந்த படத்தில் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தைரியமாக எல்லா படத்துலையும் சொல்லுவாங்களான்னு தெரியல, இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க, அக்கறை கொடுக்குறாங்க, நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க உண்மையிலே நம்மளை லவ் பண்ணுறாங்க, நம்மளை மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறாங்க, நம்மளோட லைஃப் பார்ட்னராக வருவாங்கன்னு நினச்சி நம்ம நம்பி விழுந்துடக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? ஃபஸ்ட்டு கப்புள்ஸை பார்க்க போகிறீங்களா, சிங்கிளாக பார்க்க போகிறீங்களா? கப்புள்ஸாக பாருங்கள், நல்லாயிருக்கும். கப்புள்ஸாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட பார்க்குறதா ஃபேமிலி மட்டும் வர சொல்லுங்கள், நீங்கள் கூட வந்துடாதீங்க சரிங்களா? ஃபேமிலி மட்டும் வர சொல்லுங்கள், நீங்கள் கூட வந்துடாதீங்க. நல்லாயிருக்கும் படம், சூப்பராக இருக்கும் சரிங்களா? பாருங்கள், சாங்ஸ் நல்லா இருக்குது. வேறு எதாவது கொஸ்டின்? ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். அண்ட் லைக் மெயின் வந்து இந்த நிறைய பேர் வந்துட்டு லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எங்கே பவுண்ட்ரி வைக்கணும்னு தெரியாதவங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும். அந்த பார்த்துட்டு அது மெசேஜ் எடுத்துகிட்டு போகணும். பியூட்டிஃபுல் மூவி, எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்டர்வெல் பிளாக்கும் சரி, ஃபைனல் டச்சும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளீஸ் கம் சப்போர்ட் த மூவி. தேங்க்யூ. ஃபயர் பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சார் செம்மையாக பண்ணியிருக்காரு, ஜேஎஸ்கே சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. பாலானா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோ ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதிகமாக இருக்குன்னு இல்லை, தேவையான. ஆக்சுவலாக ஃபயர் மூவி பார்த்துருக்கோம். நான் வந்து அதில் டெக்னீஷியனாக ஒர்க்கும் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆடியன்ஸுமே பார்க்க வேண்டிய ஒரு மூவி. மெயினாக பேரண்ட்ஸ் பார்க்கணும். பிகாஸ் இது வந்து இந்த டைமில் ரியாலிட்டியாக என்ன நடக்குதுன்ற விஷயம். நிறைய பேர் ஏமாறுறோம். எந்த ரேஞ்சுக்கு ஏமாந்தாலுமே we can fight for it ஆக்சுவலாக. ஏன்னா இப்போது நிறையா நடக்குது. சில கிளாமர் சீன்ஸ் இருக்கான கிளாமர் சீன்ஸ் இருக்கிறதே வந்துட்டு எந்த அளவுக்கு ரியாலிட்டியாக வந்துட்டு உள்ள செக்ஷுவாலிட்டியாக வந்துட்டு கேர்ள்ஸ் எப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு தான் படம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ஏமாந்தாலுமே பிரச்சனை இல்லை, யூ கேன் ஃபைட் ஃபார் இட். அதை விட்டுட்டு அதுக்கு பயந்து நீங்கள் உள்ளே போக தான் இன்னும் பெருசாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. படத்தில் அதான் சொல்லியிருக்காங்க. படத்தோட கடைசியில் வந்துட்டு ட்விஸ்ட் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஸாக தான் மூவி போயிட்டுருக்கும். அதுதான் படத்தோட கடைசியில் இருக்குது. அதை நான் சொல்ல முடியாது. படம் வந்து பாருங்கள், அது படத்தோட கடைசியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலாக சொல்கிறேன், ஏமாறாமல் இருக்குன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையாக இருக்கிறதும், பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருங்க பசங்கிட்ட. ஏன்னா இப்போ ரொம்ப நிறைய விஷயம் நடக்குது. ஃப்ரெண்ட்லியாக ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு பசங்களுக்கு உரிமை கொடுத்தீங்கன்னா எல்லாம் சேஃபாக இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வந்துட்டு பசங்களை நல்லா வளர்க்குறோம். ஏழையாக இருந்தாலுமே கடன் வாங்கியாக நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிடுறோம், நல்ல காலேஜில் படிக்க வைக்கிறோம். பட் அவங்க சேஃப்டியாக இருக்காங்களா, காலேஜுக்கு போயிட்டு வர டைமில் அவங்க சேஃப்டியாக இருக்காங்களான்னா அது நமக்கு தெரியலை. ஸோ நீங்கள் என்ன அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஓப்பனாக இருங்க, எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க. அதுவும் படத்தோட கடைசியில் இருக்குது ப்ரோ. படத்தோட கடைசியில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் படமே. ஏன்னா அது வரைக்கும் உங்களை வந்துட்டு படம் போர் அடிக்காமல் காரணமே வந்துட்டு அந்த சஸ்பென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன தான் லாஸ்ட்டாக நடக்குது அப்படின்ற சஸ்பென்ஸ் போது ஃபைனலாக உங்களுக்கு பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்துடும். இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக பேரண்ட்ஸு, இந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு பசங்க ஏமாறுறாங்கன்றது என்ன படத்தில் காமிச்சிருக்காங்க. 18+ படம் தான், பேரண்ட்ஸ் பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் ஓடிடியில் வரும்போதுட்டு கிட்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.